பட் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா அதுக்குள்ளே நிறைய லாஜிக் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேரியபிளுக்குள்ளே நீங்கள் லாஜிக்லாம் ஆட் பண்ண முடியாது. ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அவ்வளோதான். இதுக்குள்ளே நீங்கள் நிறையா லாஜிக்லாம் எழுதணும், நிறையா கண்டிஷன்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னா தட் கேன் நாட் பி பாசிபிள். வேரியபிள் இஸ் ஃபார் ஜஸ்ட் டு ஸ்டோர் த வேல்யூ, அவ்வளோதான். பட் இஃப் ஐ வாண்ட் டு ரைட் த லாஜிக் விச் ஹேஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமிங் லாஜிக்ஸ் எழுதணும் அப்படின்னா அப்போ எனக்கு இந்த மெத்தட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். ஆக்சுவலாக இது ஓகே, கோட் பிளாக்கை நான் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணலாம். ஓகே, இது எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லாங்குவேஜுமே இந்த கான்செப்ட் இருக்குது. பட் இது டிஃபைன் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்டில் இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு நேமை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு print my name அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதே என்னோடய ஃபங்க்ஷனோட நேம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டேன். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கீவேர்டு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற மெத்தடோட நேம், அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ். இதுதான் வந்து என்னோடய ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தாலும் இஃப் கண்டிஷன், ஸ்விட்ச் கேஸ், ஃபார் லூப்பு, இல்லை கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டு, இல்லை வேரியபிள் டிக்ளரேஷன், இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். எல்லாமே இது ஒர்க் ஆகும். பட் ஒன் கண்டிஷன் என்னென்னா இதை நீங்கள் கால் பண்ணும்போது தான் இது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன். வேரியபிள் நம் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுக்குள்ளே ஒரு ஃபார் லூப் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப் லெட் I ஈக்குவல் டு 0. இது எது வரைக்கும் ரன் பண்ணணும் அப்படின்னா நம் வரைக்கும். நம் அப்படிங்கிறது 10 ஆக்சுவலாக. ஸோ I ++ கன்சோல் லாக் I. ஸோ இதெல்லாம் ஓகே, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கான்செப்ட்லாம் பேஜை ஓப்பன் பண்ண உடனே அவுட்புட் வந்துடும். ஸோ இப்போ இதுவுமே நான் அந்த மாதிரி